ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியில் தாங்க. மலேசியில் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்மாஸ்டர் வந்து செம்ம கோவம் ஆகிட்டாருங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து ஏன் உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து பிள்ளைங்க தான் வந்து கிடைச்சாங்களா, உங்களுக்கு வந்து ஏன் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் வந்து சாக வேண்டியது தானே, எதுக்கு வந்து எங்கள் ஸ்கூல் வந்து மானத்தை வந்து கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹெட்மாஸ்டர் வந்து கேட்கவும், விஜய்க்கு வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறது ஏது பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. உடனே வந்து அதே கேள்வியை வந்து மல்லிக்கிட்ட வந்து கேட்குறாருங்க. என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து என்ன கொழுப்பு இருந்தால் எதுக்காக நீ வந்து பசங்களை வச்சு வந்து நீ வந்து ட்ரை பண்ணுற, உனக்கு தெரிலன்னா மூடிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே, புதுசாக வந்து ட்ரை பண்ணி எதுக்காக வந்து பசங்களை வந்து சாவடிக்கிற, இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து சாப்பிட்றதும் வந்து தப்பு தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து நினச்சிட்டாருங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாக்கு தாங்க வந்து இப்போ வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சுங்க. என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 5 நாள் வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து எங்கே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணிவிட்டு அதில் வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஸ்கூல்லேயும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவங்களே ஒரு ஆர்கனைஸ் வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வந்து வச்சு, அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து பசங்களை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி அதில் வந்து பசங்களை வந்து சிக்க வச்சு அதை வந்து 5 நாள் வந்து பெண் அந்த குழந்தைக்கு வந்து தப்பு கொடுக்குறது வந்து என்ன விதத்தில் வந்து நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. சரி ஓகே, அதனுடைய எஜுகேஷன் வந்து எவ்வளோ வந்து பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ஹெட்மாஸ்டருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரிஞ்சிருந்தாலுமே வந்து 5 டேஸ் வந்து நான் வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ணுறேன் 1 வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. 1 வீக் அப்படின்னு எதுக்காக வந்து நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து லீவு, அதனால் வந்து 5 டேஸ் தான் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த 1 வீக் அப்படியே வந்து கண்டினியூ ஆகிடுதுங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வெண்பா வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கான லெட்டரையும் வந்து விஜய்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. அந்த லெட்டரை வந்து பார்த்ததும் செம்ம கோவம் வருது விஜய்க்கு. முதல்ல இதை வந்து பாரு, இதில் இருக்கிறது என்னன்னாச்சு வந்து உனக்கு வந்து தெரியுமா, அவளை வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க 5 நாள் வந்து அதனுடைய எஜுகேஷன் வந்து வேல்யூ வந்து என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி மல்லிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தா தானே உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நீ தான் வந்து ஒரு படிக்காத பட்டிக்காட்டானாச்சே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது ஸ்கூலுக்கு போயிருக்கேன், நான் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து டீச்சராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து என்னை வந்து படிக்காத படிக்கலை எஜுகேட்டட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து என்ன வந்து சொல்லிட்டு இருக்காதிங்க, நீங்கள் தான் எஜுகேட்டடாக இருந்தாலும் படிக்காத மாதிரி வந்து நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து என்னுடைய தப்பு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேட்குறாங்க. அதுக்கு உடனே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன், அதனால் வந்து நானே வந்து இதை வந்து எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நேராக வந்து ஹெட்மாஸ்டர் காலிலே போய் வந்து விழுந்துடுறாங்க. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், என்னை வந்து வெண்பா வந்து ஸ்கூலில் வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெட்மாஸ்டருடைய காலிலே வந்து விழுந்து கெஞ்சிட்ருக்காங்க. அது அப்போக்கும் வந்து ஹெட்மாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா இது வந்து குழந்தை விஷயம், மற்ற பெற்றோர்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா, மற்ற பேரண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த ஹெச்எம் வந்து எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையும் வந்து எடுக்கலை, அதனால் வந்து இந்த ஸ்கூலில் வந்து எங்களுடைய ஸ்கூல் பேர் தான் வந்து கெட்டு போகும். ஏற்கனவே வந்து விஜய் சார் வந்து அந்த ஸ்பீச் கொடுத்ததுலேருந்தே வந்து பயங்கரமான ஒரு கெட்ட பேர் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து ஆயிடுச்சு. அந்த மேடம் மூலிமா சீஃப் கெஸ்ட்டாக வந்து அவங்கள கூப்பிட்டதுனால, இவர் வந்து சடனாக வந்ததுனால இவரை வந்து பேச வச்சதுனாலே வந்து ஒரு கெட்ட பேர் வந்து போயிட்டுருக்கு. இப்போ மறுபடியும் வந்து ஒரு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லும்போது எங்களால் வந்து தாங்கிக்க முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹெட்மாஸ்டர் மேடமே வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அங்கே என்னடா பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் என்னடா வந்து பேச முடியும், ஒரு அணியை வந்து பேச முடியாது அவங்களால வந்து, என்ன தான் அதை வந்து அந்த சஸ்பெண்டை வந்து அக்செப்ட் பண்ணி தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கண்டிப்பாக வந்து போயிட்டுருக்க முடியும். அப்படி வந்து அக்செப்ட் பண்ணாலுமே வந்து வீட்டுக்கு வந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சாலே வந்து ரொம்பவே வந்து பயமாக இருக்குங்க மல்லிக்கு. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து செம கோவத்தில் வந்து விஜய் வந்து வந்துட்டுருக்காரு. வீட்டுக்கு போய் அங்கே வந்து ஒரு கத்த போகிறாரு, ஸ்கூல்லேயே வந்து கத்திட்டாரு, இங்கேயும் வந்து கத்த போகிறாரு. எல்லாருமே வந்து உங்கள் பொண்ணை முதல்ல இங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. அப்படின்றபோது விஜய் வந்து சும்மாவாக இருப்பார், கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டார். ஏதாச்சும் ஒரு கோளாறு வந்து மல்லிக்கு வந்து கொடுத்துட்டு தான் வந்து அவர் வந்து தூங்குவார், இல்லை வந்து அவர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணாலுமே வந்து விஜய் வந்து மறுபடியும் வந்து மல்லிகிட்ட வந்து பேசுவாரா பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏன்னா வந்து மல்லியோட பாசத்தை வந்து கொஞ்சம் கூட வந்து விஜய் வந்து புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் தெளிவாக வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து மல்லி வந்து பாசம் காட்டிகிட்டு இருந்தாலுமே வந்து விஜய் வந்து ஏன் தான் வந்து இப்படி வந்து சேஞ்ச் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிலையே. எதுக்காக வந்து விஜய் வந்து இப்படி வந்து சேஞ்ச் ஆகுறாரு? விஜய் ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க மல்லி வந்து உங்களுக்காக வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியுதா இல்லையா, புரியுதா இல்லையா
அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து தெரியல. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து காட்டுறேன். உங்களுக்கு வந்து விவசாயம் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்கன்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க, விவசாயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஒரு லைக்காச்சும் வந்து போட்டு போங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெற்கதிர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் வந்து வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து இதில் வந்து நெட் மணிகள் இல்லை. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஃபுல்லாகவே வந்து உள்ளே வந்து ரைஸ் கிடையாது. இதில் வெளியே மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கலரில் இருக்குது. ஆனால் இது மொத்தமாகவே வந்து பதிரா போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய இப்போ வந்து இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது எங்களுடைய வயலில். அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கரெக்டான ஃபர்டிலைசரோ இல்லை வந்து கரெக்டான வந்து பெஸ்டிசைட்ஸு இல்லை ஆர்கானிக் மூலிமா வந்து பண்ணுறோம்னா அதுக்கான இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்தாங்கணும். அப்படி ஆர்கானிக்காக பண்ணுறதுனால நாங்கள் ஒரு எந்த விதமான மருந்தும் வந்து இதில் வந்து போடல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தது வந்து தலைச்சத்து, மணிச்சத்து அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து தலை மூலியமாகவே வந்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற செடி கொடியெல்லாம் வந்து வெட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எருவு அந்த மாதிரியான விஷயத்த வந்து இதில் போட்டு வந்து செஞ்சதுனால இவ்வளோ கம்மியாக இவ்வளோ ஒரு லெஸ்ஸாக வந்து எங்களுடைய வயலில் வந்து இந்த பதர் வந்து வந்திருக்கு. அதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படி வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து பார்க்கலான்ட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன? ஆர்கானிக்காக பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கருத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து அக்ரி மூலிமா வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன இது இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் தெரிஞ்சால் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா தாட்கோவில் வந்து உங்களுக்கு வந்து 1,50,000 ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா வரையும் வந்து சப்சிடி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் போய்ட்டு வந்து அதில் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுலேயும் நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு தேவையான கோரிக்கையை வந்து வச்சுக்கலாம், என்ன தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதே மாதிரி மற்ற அதர் கேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து ஆட்டு பண்ணியோ கோழி பண்ணியோ ஏதாச்சும் ஒன்று வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் போய்ட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, இப்போ 1 ஏக்கரால் வந்து நான் வந்து ஆட்டு பண்ண வைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட்டை வந்து போட்டு எல்லாத்தையுமே டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கான இதை வந்து எடுப்பாங்க, நடவடிக்கை வந்து எடுத்து உங்களுக்கு வந்து அந்த சப்சிடி ஸ்கீம்ஸை வந்து அவைல் பண்ணி வந்து கொடுப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு கமெண்ட் ஏதாச்சும் ஒன்று வந்து பண்ணிட்டு போங்க. பை பை, see you, டாட்டா.